வெல்கம் டு ஃபன் வே vlogs. ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேகமலை போய்கிட்டு இருக்கோம். கேட்கும் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இப்படிதான் மாத்திங்க மயவுல. நீங்க பேசினா எனக்கு அப்புறம் மைக்ல கேட்கும்லடா. என்னடா நீங்க மைக் ஆஃப் பண்ணல போடு. வணக்கம். இவர் வந்து இன்ஸ்டா செலிபிரிட்டி தேனி கோபாலி பார்க்கலாம். பிறந்த ஊர் மேகமலை. எந்த ஊர்? மேகமலையில எந்த ஊர்? ஒரு ஹாஸ்டல் ஹைவே வீஸ்ல. ஹைவே வீஸ்ல அவ்வளோக்கெல்லாம் தெரியாது. அங்கனக்குள்ள போய் நில்லு. பறக்குறியான்னு பறக்குறோம் பிறந்தே ஆகுறோம். போய் நில்லு. சும்மா சொல்லிக்க நிக்காத. உண்மையிலே தாக்குது. முன்னாடி சாச்சிருவ. ஒரு தள்ளுச்சு. நான் உண்மையிலே இல்ல நான் உண்மையிலே அங்கிட்டு போயிட்டான்னு நினைச்சேன். பரவாயில்ல, பின்னாடி பார்த்தா அங்க நிக்கிறான். இல்லன்னா பறந்துருப்பான். நல்ல கிளைமேட்டு. பாதியில தான் நின்றுருக்கோம். மேலே போக 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 நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. எப்படி இருக்கு இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்கள். மீண்டும் வெல்கம் டு ஃபன் வே vlogs. சரி, ஓகே. பிரிட்டிஷ்காரவங்க ஆண்ட இடத்த வந்து பார்த்தாச்சு. அவன் இந்தியா ஃபுல்லா ஆண்டான்டா. நம்ம சொல்லிக்கிறோம் அப்படியே. கொஞ்ச நேரத்துல அந்த இடம் காணாம போயிடும். அந்த இடமே காணாம போயிருமா? எங்க கை வை. கை வை. எங்க வைடா. உனக்கு வந்து என்னடா இப்படி நினைக்கிறேன்? பிரேம் ஆட்டாம இருடா அது சொல்லுவியா? நான் இங்க குளிர்ல நடிகிட்டு இருக்கேன், உனக்கு பிரேம் ஆட்டாம இருக்கணுமாடா? சரியான குளிக்கடா. வேணா வேணா சரியான மரம்டா. சுத்தி எப்பவுமே நான் சளி காய்ச்சல்னு வந்தேன்னா இங்க வரப்ப சரியாயிரும். யாருக்காச்சும் சளி காய்ச்சல்னா மாத்திரை சாப்பிடாதீங்க, ஸ்ட்ரெயிட்டா வந்து மேகமலை வந்துருங்க, சரியாயிரும். இல்ல ஆஹா சீரியஸா நீ வேணா பாரு. மேல போயிட்டு வரப்ப கொஞ்சம் இதா இருக்கும். அதாவது அங்க கூட இதா இருந்திருக்கும். இப்ப இப்படி பிரைட் ஆயிரும். நல்லா இருக்கும்.
என்ன நடுக்கம். இந்த நடுக்கத்தை அன்னைக்கு அந்த நடுக்கத்தை பார்த்ததுல இருந்து எவ்வளோ குளிரை விட தாங்கிடலான்னு ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. இங்க வர வழுக்குதுடா திருப்பலாம். அருணே அந்த மீனத்துக்கு அப்படியே வாயில வைக்கிறேன். உன் வாயிலடா இந்த இருக்குடா மீன். நல்ல குளிருக்கு நல்ல இதமான சாப்பாடு இந்த கிளைமேட்டுக்கு. அதுக்கும் என்ன மீன் குழம்புனே தெரியலையே. மாப்பிள எப்படி இருக்கு? குளிருக்கு எதமா? கார்த்தி பரவாயில்லையா? இல்ல இல்ல அவன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். அது எப்படி இருக்கு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல குளிரில் நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் நீ சாப்பிடுப்பா. நல்லா ஒரு இந்த குளிருக்கும் பனிக்கும் மழைக்கும் ஏற்ற மாதிரி ஒரு மீன் குழம்பு, சூடான மீன் குழம்புல சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு ஆம்லேட்டு, இந்த ஒரு என்ன சொல்கிறது வாயிலாம் உளருது. அதான்டா இந்த கிளைமேட்டுக்கு அப்படி சூடாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டதுக்கு அந்த ஒரு நல்லா இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு கூலிங்காக இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் இருந்து சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி வந்து சாப்பிட்டு அதுவும் ஒரு வேற ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். இந்த இடத்த இந்த பிளேஸுக்கு வந்து நல்லா சூடாக கடையில் மீன் குழம்பு சாம்பார் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா அது ஒரு குட் ஃபீல் தான். என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரில, வாய் உளருது குளிரில். ஓகே, இன்னும் ஹைவேஸ்லேருந்து இப்போ மணலாறு போவோம். மணலாறு போய் அந்த பாலத்தை பார்த்து ரிட்டர்ன் ஆயிடுவோம். மகாராஜா மட்டும் போக முடியுமான்னு பார்ப்போம். இல்லாட்டி மணலாறு வரைக்கும் போயிட்டு பேக் டு ஹோம் தான். இப்போ தான் வந்து இந்த இடத்துல நல்ல பனி மிஸ்டாக இருந்துச்சு. இப்போ ஃபுல் கிளியர் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அந்த டைம் லேப்ஸில் பார்த்துருப்பீங்களே, அது அந்த மாதிரி இருந்த கிளைமேட்டு இப்போ எப்படி ஆயிடுச்சு. இன்னும் மேலே போய் பார்ப்போம். என்ன நேரம் கூட கூட வந்து கிளைமேட்டு வந்து சேஞ்ச் ஆகும். பரவாயில்லையா? அங்க 10 ரூபாய்க்கு தானே வாங்கிருக்கேன். 10 ரூபாய்க்கு எவ்வளவு இருக்கா போட்டு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்களேன், 10 ரூபாய்க்கு இன்னும் இருந்துச்சு. அவ்வளவு சாப்பிட்டான். அப்ப 1 ரூபாய்க்கு 4, 1 ரூபாய்க்கு 2. ஆனா 10 ஆனா அவங்க அதிகமா தான் ஃபுல்லா கிடைக்குதா? பேசிட்டு தானே இருக்கும். அப்புறம் என்ன ஜியோல இருந்து பிஎஸ்எல்க்கு மாறுங்க. ஒரு பசுமாடு, ஒரு வீடு, இவ்வளவு அழகான சொல்றேன். காலை காலி பண்ணி ஒரு மாடா இருந்தா கூட பரவாயில்லைங்க. என்னப்பா மகாராஜா பேட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் அங்கே போனால் வியூ பாயிண்ட் கிடைக்காது. அதனால இங்கேயே இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கே பாடுறா வாவ், ஏ வாவ், ஏ க்ரீன் கலர் வாவ், ஏ எல்லோ கலர் வாவ். நான் வரேன் ப்ரோ, தேங்க்யூ. இது டச் பண்ணி விடுறா. இல்லை அது இல்லடா, இல்லை பேக்கில் டச் பண்ணி விடுறா. இல்லை அந்த வியூ டச் பண்ணுறா. இல்லை
சியர்ஸ். சுக்கு காப்பி. ஆனால் அப்போ சரக்கு கலரில் தான் இருக்கு, டைமண்ட் கலரில் இருக்கு. டைமண்ட் கலரில் இருக்கு. பொய் நம்பாதீங்க. மகாராஜா மட்டும் நெருங்கியாச்சு. ஒரே மாதிரியா இருக்கும். ஒன்னா அடிக்குது. போகிறவே நல்லா இருக்கு ப்ரோ. இந்த மரம், அந்த மிஸ்ட்டு, இந்த பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருக்கு, ஃபீலாக இருக்கு. இந்த மாதிரி ஸ்பேட்டு ஃபேமிலியோட வராங்கன்னா இது ஒருத்து தான். ஃபேமிலியாக வரணும்னா கண்டிப்பாக வாங்க. இன்னுமே கவலைப்படாதீங்க. சூப்பர். சேஃப்டி தான் நல்லா தான் இருக்கும். சேஃப்டி எல்லா இடத்துக்கும். அது நீ கொளுத்தி கூடாது, அதுக்கு என்ன பண்றது? நீ மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி எல்லாம் மோனே அப்படின்னு குதிச்சுட்டு என்ன செய்யறது? சூப்பரா இருக்கும். ஸ்டே பண்றது அதோட அட்டகாசமா இருக்கு. பா, பையன் என்ன ஃபீல் பண்ணி சொல்றாப்ல. அடடடடடடடடா, தனியா இருக்காரு பத்தியா. அங்கதான் டவர் நிக்குது. நாங்க நிக்கியா ஒருகி போனதடி உள்ளம் யார் நீ காப்பிரைட்ஸ் சாங் ஓடுதுல. போனதடி யார் நீ நானே கிளாஸ் ஆலாம். டியூன் சாங் செம்ம. இது இந்த மாதிரி ஃபீல் யாருக்குமே அடிக்காது. மூகம் காற்று நீ முழு வெண்பனி ஓடா
போலீஸ் இருக்கேன்.